அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு இன்றைய பதிவில் வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு ஹெல்த் அவேர்னஸ் தான் சொல்ல போகிறேன். நிறையா பேர் வந்துட்டு வெளியூரில் தங்கி வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் உள்ளூரில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த நைட் டைமில் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்றீங்க. எப்போயாச்சும் ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டா பரவாயில்ல, ஆனால் அதை டெய்லியுமே சாப்பிட்றக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் வருன்றதை தான் நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். நம்ம வந்துட்டு இந்த ஃப்ரைட் ரைஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, அதில் நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க, பழைய அரிசியை யூஸ் பண்ணுறாங்க. அதிகப்படியான எண்ணெய் வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால், அதாவது ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கான நிறைய இஷ்யூஸ் அதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வந்துட்டு தைராய்டு, பிசிஓஎஸ் என்ற அந்த மாதிரியான பிரச்சனை வரும். மாதவிடாய் பிரச்சனை, அதாவது வந்து பீரியட்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டான டேட்டில் வந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஹெல்த் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதம் நம்மளுக்கு அந்த டேட் மாறி வருதுன்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகுதுன்றது நம்ம நல்லாவே மாற்றம் தெரியும். இதெல்லாம் எதனால் வருது பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த ஃப்ரைட் ரைஸை வந்து டெய்லியும் எடுத்து வாங்கி சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா, அதனால தான் இந்த பிரச்சனையே வருது. அது மட்டும் இல்லாமல் டைப் 2 டயபெட்டிக் வரும், பிபி வரும். பிபியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹை பிபி ரொம்ப வரும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட ஹார்மோன் இன்பேலன்ஸ் ப்ராப்ளம் இது பண்ணி நம்மளால் வந்து பெண்களாக இருந்திங்கன்னா நம்மளால் கல்யாணம் ஆகிட்டு கரெக்டான ஒரு நேரத்தில் குழந்தை பெற்றுக்க முடியாமல் நிலைமை வரும், கருவுறாமை நிலைமை வரும். நிறைய பெண்களுக்கான நிறைய இஷ்யூஸ் வரும். ஆண்களுக்கும் நிறைய ஹார்மோன் ப்ராப்ளம் வரும், ஆண்களுக்கும் தைராய்டு வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் வரும். இந்த குழந்தை பெற்றுக்கிறதுல வந்துட்டு ஸ்பெர்ம் கவுண்டிங்கில் பிரச்சனை வருது. டைப் 2 டயபெட்டிக்கு இதெல்லாம் வந்து ஈஸியாக நம்மளுக்கு இந்த பிரச்சனை வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்துட்டு இந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுவோமே. ஸோ உங்களுக்கு ஆசையாக இருந்ததுன்னா வீட்டிலே நீங்கள் அழகாக ஹெல்த்தியான உணவை நீங்களே செஞ்சு சாப்பிடலாமே. ஏன் நம்ம கடைக்கு போய் சாப்பிட்டுட்டு பழைய எண்ணெயை அவங்க யூஸ் பண்ணி நம்மளுக்கு இவ்வளோ வியாதி எதுக்கு நம்ம வாங்கணும்? முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரைட் ரைஸை அவாய்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.